ஒருமுறை ஸெய்த் அவனது நண்பன் ஹக்கீம் இருவரும் ஃபஜ்ர் தொழுகைக்காக வேண்டி பள்ளி வாயிலுக்கு சென்றிருந்தனர். அத்தொழுகையை முடித்துவிட்டு பள்ளிக்கு வெளியே சிலர் அப்பள்ளி வாயிலில் அதான் சொல்பவரை பற்றி இழிவான முறையில் கதைத்துக் கொண்டிருந்தனர். இவ்விழிவான வார்த்தைகள் ஸெய்துடைய செவிச்சோலைகளில் எட்டின. இதற்கு பின்னால் ஸெய்த் அவனது நண்பன் ஹக்கீம் இருவரும் அம்மனிதர்களை இணங்கி, நான் உமக்கு கியாமத் நாளில் ஒரு மனிதனின் அந்தஸ்தை பற்றி உமக்கு கூறட்டுமா என வினவின. அவர்களோ ஆம் என பதிலளித்தார்கள். ஸெய்த் கூறினார், கியாமத் நாளுடைய நாளில் முஅஸ்ஸின்களே மக்களில் மிக நீண்ட கழுத்துடையவராக அதிகமான அருள்களை பெற்றவர்களாக இருப்பார்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என ஸெய்த் கூறிவிட்டு அவ்விடத்தை விட்டு சென்று விட்டார். இவ்விடயத்தை கேட்ட அம்மனிதர்கள் முஅஸ்ஸினுடைய அந்தஸ்தை விளங்கி அம்மனிதர்கள் அவரை கண்ணியப்படுத்த ஆரம்பித்தனர்.